விருதுநகரில் வாளி தண்ணீரில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த சுரேஷ்குமார், கிருத்விகா தம்பதிக்கு 2 வயதில் பெண் குழந்தை ஒன்று இருந்துள்ளது. சுரேஷ் வேலைக்கு சென்றுவிட கிருத்விகா பால் வாங்க வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது குழந்தை குளியல் அறையில் இருந்த வாளியில் இருந்த தண்ணீரில் தலைகீழாக இருந்துள்ளது. குழந்தையை மீட்டு நத்தம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீன்பிடிக்க சென்ற குமரி மாவட்ட மீனவர்கள் கரைக்கு திரும்பினர். வங்கக்கடலில் 28ஆம் தேதி சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து கன்னியாகுமரியிலிருந்து சின்னமுட்டம், தேங்காய்பட்டணம், குளச்சல் போன்ற மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகள் கரைக்கு திரும்பின.